தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த இலையில் தீபம் ஏற்றினால் கோடீஸ்வர ரோகம் ஏற்படுங்க. இதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இலையோட பேர் என்ன, இந்த இலை எங்கே கிடைக்கும், இந்த இலையை எப்படி பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றணும், ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னும் தமிழ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பண பிரச்சனைகள் அனைத்துமே நொடி பொழுதில் மறைந்து தாராளமான பண வரவுக்கும் இந்த பச்சை இலை தீபம் ஏற்றுங்க. கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதிசய இலைங்க. பணம் என்ற இந்த காகிதம் எப்படி காற்று அடித்தால் நிற்காமல் பறந்து விடுமோ அதை போலத்தான் நாமும் இந்த பணத்தை நோக்கி பறந்து பாடுபட்டு கொண்டே இருக்கின்றோம். அப்படி பாடுபட்டாலும் இந்த பணம் நமக்கு நிலையாக நிற்கிறதா என்றால் அதுவும் இல்லை. பெரும்பாலானோரோட பெரிய கவலையே இதுதான். என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்மக்கிட்ட ₹1 கூட தங்கவில்லை அப்படிங்கிறதான். இந்த நிலை மாறி நம் கையிலும் 4 காசு தங்க நாமும் சில செயல்களை செய்யத்தான் வேண்டும். பணம் சம்பாதிக்கும் அனைவர்கிட்டையும் இருப்பதில்லையே. இதற்கு ஆன்மீகத்தில் சில வழிமுறைகள் உண்டு. அதில் ஒன்றை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசையில் ஓடவிட்டாலும் இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ பணம் தேவை என்ற காரணத்திற்காகவே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சிலருக்கு எதை தொடங்கினாலும் அதில் லாபம் வராது. நாளை கைக்கு பணம் கிடைத்துவிடும், இதை செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். கடைசி நேரத்தில் பணம் கைக்கு வராது. இப்படியெல்லாம் கைக்கு வருவது போல் வந்து கடைசியில் இல்லாமல் போய்விடும். இப்படி பணம் வராமல் தடைபடும் காரணத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றி வரும்போது உங்களின் காரிய தடை, பணத்தடை, திருஷ்டி, உங்கள் வீட்டு சுற்றி இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், துஷ்ட சக்தி போன்ற அனைத்தும் தீய விஷயங்களும் மறைந்து நல்ல ஆற்றல் வீட்டிற்கும் உங்களுக்கும் கிடைக்கும். அது என்னவென்று தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பொருள் பேய் மிரட்டி இலை. இதுக்கு குபேர இலை அப்படின்னு பெயர் இருக்குங்க. இந்த இலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த இலை பச்சையாக இருந்தாலும் வாங்கி கொள்ளலாம், இல்லைன்னா காய்ந்த இலையாக இருந்தாலும் வாங்கி கொள்ளலாங்க. இரண்டுமே நன்றாக இருக்கும். இந்த விளக்கை என்னைக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றணுங்க. அதுக்கு முதல்ல ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திய அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. எடுத்து சுத்தமாக கழுவி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பேய் மிரட்டி இலையை அதில் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன தட்டு வச்சு அந்த சின்ன தட்டு மேலே இப்போது இந்த ஒரு சின்ன தட்டு புது தட்டாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், யூஸ் பண்ணாத தட்டு. அதன் மேலே இந்த அகல் விளக்கை வச்சுடுங்க. வச்சு தீபம் ஏற்றிக்கோங்க. இந்த தீபமானது எந்த திசையை பார்த்து நம்ம எரிய விடணும்னா கிழக்கு திசையை பார்த்து எரிய விடணும். இப்படி ஏற்றிய தீபத்தோட முன்னாடி நீங்கள் அமர்ந்துக்கோங்க. நீங்கள் உங்கள் குறைகளையும் கவலைகளையும், ஏன் உங்களுக்கு ஏதேனும் கனவுகள் இருந்தால் கூட இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அதன் முன் அமர்ந்து வேண்டினால் அந்த தீப ஒளியை பார்த்து வேண்டுங்கள், நிச்சயம் நடக்கும். இந்த இலையினால் ஏற்றப்படும் தீபம் உங்கள் வீட்டில் எரிய தொடங்கும் போது உங்கள் வீட்டில் உள்ள மற்ற தேவையில்லாத எதிர்மறை சக்திகள் அனைத்துமே மறைய தொடங்கும். உங்கள் கனவு, ஆசை எல்லாமே உங்களுக்கு கைக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு தீபத்தை மறக்காமல் ஏற்றி வாருங்கள். இந்த விளக்கு சனிக்கிழமைகள் மட்டும் ஏற்றினால் போதுங்க, மற்ற நாட்களில் ஏற்ற வேண்டாம். ஏற்றி முடித்த பிறகு இந்த விளக்கில் எரிந்து மிச்சம் இருக்கும் கருகிய இலையை அந்த எண்ணெயிலேயே குழைத்தால் மை போல கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு தினமும் நெற்றியில் பொட்டாக
வைத்து கொள்ளலாம். நீங்கள் போகும் இடத்தில் எல்லாம் உங்கள் காரியத்தை நல்லபடியாக முடித்து கொடுக்குங்க. இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து உங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி தடையில்லாமல் பணவரவை பெற்று உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள். நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா சில விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும். அப்படி நீங்கள் கடைப்பிடிக்கிறது மூலிமா நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் மனதில் வச்சுக்கணும். அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மொதல் நீங்கள் தாய் தந்தையரை வணங்கி காலில் விழுந்து நமஸ்காரம் செய்ய வேணுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்க. நம் முன்னோர்களுக்கு வருடம் தவறாமல் திதி கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு காரியமும் தடைபடாமல் நடக்கணும் அப்படின்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியம் தடைபடாமல் நடக்கும். நம்ம இந்த மாதிரி வேண்டுதல் வச்சாலும் அது நல்ல முறையில் நடக்கும் அப்படிங்கிறது. ஒருவருக்கு பதிலாக மற்றொருவர் பரிகாரம் செய்யக்கூடாதுங்க. அதாவது இப்போ ஜாதகக்காரவங்க இருக்காங்கன்னா அவங்களோட தாய் தந்தை இல்லைன்னா சகோதரர்கள் இல்லைன்னா சகோதரிகள் பரிகாரம் செய்யக்கூடாது. நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படும் பரிகாரங்கள் எதுவுமே பலன் தராது. இப்போ இந்த தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றுறதுனால அப்படி என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த வித மாற்றமும் ஏற்படாது. நீங்கள் ரொம்ப பக்தியோட ரொம்ப நம்பிக்கையோட நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பரிகாரம் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சா கூட உங்களுக்கு நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பக்தியும் நம்பிக்கையும். அதே மாதிரி மழை பெய்து கொண்டிருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம குறிப்பாக சொல்ல போகணுன்னா பரிகாரம் மழை பெய்யும் போது செய்யக்கூடாது. அதே மாதிரி இரவு நேரத்தில் நடுஜாமத்தில் பரிகாரம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறதுக்கு அப்படின்னு சில விதிமுறைகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். பரிகாரம் செய்யும்போது நம்ம யாரையாச்சும் திட்டிக்கிட்டோ யாரையாவது சபிச்சுக்கிட்டோ அந்த மாதிரி கோவமாக இல்லை அந்த மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறது செய்யக்கூடாது. அதனால் பரிகாரம் செய்யும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி செய்கிறது மிக்கவுமே நல்லதுங்க. அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்கள் இந்த பரிகாரம் ஒரு நாள் செஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு படிப்படியாக மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எங்காவது பணம் கேட்குறீங்க அப்படின்னா அந்த பணம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது இல்லை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சந்தேகத்தில் இருந்தீங்கன்னா இந்த பரிகாரம் செய்ய செய்ய உங்களுக்கு பணம் தேடி வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. நன்றி.